உலகெங்கும் வாழும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னோட தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். உழைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். அவங்கவுங்க போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்து அப்பப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கு. சில பேர் நினைப்பாங்க நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம், பட் ஆனால் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு. ஆண்டவனுக்கு தெரியும் எப்போ வந்து யாருக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக அவன் கொடுப்பான். அதனால வந்து முயற்சியை வந்து தளர விடாமல் நம்ம எப்போதும் போல அந்த பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அஜித் சார் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள். அதுக்கு ஒரு விஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே பத்மபூஷன் அஜித் சார். எல்லாரும் வந்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் வந்து போயிட்டு இருக்க நேரத்தில் இவர் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாதையாக வந்து மாத்துறாரு. அது எப்படி என்ன அப்படின்னு தெரியல. கார் ரேஸாக இருக்கட்டும், பைக் ரேஸாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அந்த ஒரு ஹெலிகாப்டரில் அந்த இது காலேஜுக்கு போய் அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி நேரம் கிடைக்கிது என்ன அப்படின்னே வந்து தெரியல. வந்து நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்படின்னா 2 ஸ்டெப்பு வழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவனா. இப்போ எப்படி அப்படின்னா நான் வந்து அஜித் சாரை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஆரம்ப காலத்தில் வந்து 2000 அதாவது அந்த வில்லனுக்கு அப்புறம் அந்த ஆஞ்சநேயா, ஜனாவாக இருக்கட்டும், ஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தோல்வி படங்கள் வந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்பயுமே வந்து நான் அஜித் சார் ஃபேனாக தான் இருந்தேன். பல பேர் வந்து வேறு சூர்யா அவர்கள், விக்ரம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறினாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு என்னமோ அது தோணலை. நம்ம அஜித் சார் ஃபேனாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படின்னு தெரியல, பிடிக்குது, அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தை வந்து காளி வெங்கட் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த அளவில் போய் அவர் வந்து அட்டாச் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த விஷயங்கள்னால வந்து எனக்கு அஜித் சாரை பிடிக்குதா, இல்லை அவர் வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து நான் அவரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடே வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஹாப்பி பர்த்டே பத்மபூஷன் அஜித் சார்.